இந்த உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸில் வேவரிக் ஹில்ஸ் சானிட்டோரியமும் ஒன்று. டிஸ்க்ளைமர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹாரர் மூவிஸ் பார்த்து பயப்படுவீங்கன்னா இந்த வீடியோஸ் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இது ஒரு உண்மையான ஹாரர் கலந்த ஸ்டோரிஸ். அதுக்கு அடுத்ததாக இந்த ஸ்டோரிஸை நீங்கள் தனியாக பார்க்காதீங்க. இந்த ஸ்டோரிஸ் சொல்கிறப்ப எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேவரிக் ஹில்ஸ் சானிட்டோரியமில் என்ன தான் நடந்துன்றதை பற்றி இன்றைக்கான நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தினைக்கும் ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஜூலை 26, 1910 பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் என்ற டிசீஸை குணப்படுத்துறதுக்காண்டி வேவரிக் ஹில்ஸ் சானிட்டோரியம் கட்டுறாங்க. அந்த சானிட்டோரியமை அக்டோபர் 17, 1926 பார்த்தீங்கன்னா ரெனோவேஷனும் பண்ணுறாங்க. அந்த சானிட்டோரியம் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே இருக்கும். சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரங்களாக இருக்கும். இதனால மலைக்கு மேலே அந்த சானிட்டோரியம் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் என்ற டிசீஸ் பார்த்தீங்கன்னா மற்ற யாருக்கும் பரவக்கூடாதுன்றதுக்காண்டியே யார் கண்டுக்கும் தெரியாமல் ரொம்ப ஹைட்டாக மலைக்கு மேலே அந்த சானிட்டோரியமை கட்டினாங்க. காசு நோய் அதாவது டியூபர்குலோசிஸ் டிசீஸை பற்றி நம்ம சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். டிபி ஒயிட் பிளேக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மைக்கோபாக்டீரியா டியூபர்குலோசிஸ் என்று அழைக்கப்படுற பாக்டீரியா பார்த்தீங்கன்னா நம்மளோட லஞ்சுக்குள்ளே போய் நம்ம லஞ்சை மட்டும் பாதிக்காமல் நம்மளோட ஃபுல் உடம்பையுமே பார்த்தீங்கன்னா பாதிக்கும். அதனால தான் இந்த டிசீஸ் மக்களுக்கு டக்குனே பரவுன்றதுனால மலைக்கு மேலே இந்த ஒரு சானிட்டோரியமை கட்டினாங்க. கொரோனாவையும் இந்த டியூபர்குலோசிஸ் டிசீஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கொரோனாவை காட்டிலையும் இந்த டியூபர்குலோசிஸ் டிசீஸ் தான் 80% ரொம்பவே ஆபத்தான ஒன்றுன்ட்டு ஹிஸ்ட்ரியிலேயே இடம் பெற்றிருக்கு. சரி, பேக் டு த ஸ்டோரி. டியூபர்குலோசிஸ் டிசீஸில் பாதிக்கப்பட்ட பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சானிட்டோரியமில் வச்சு தான் குணப்படுத்தினாங்க. அதுவும் 1 இல்லை 2 இல்லை 500க்கும் மேற்பட்ட பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சானிட்டோரியம் தான் வச்சு குணப்படுத்துறதா சொன்னாங்க. எல்லாருமே குணமானாங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. 300க்கும் மேற்பட்டவங்க இந்த ஒரு சானிட்டோரியமில் பார்த்தீங்கன்னா கொத்தா இறந்து போனதா நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஹாஸ்பிட்டல்னு சொல்லணும்னா இந்த ஒரு சானிட்டோரியம் தான் இருக்கணும். பட் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெஞ்சில் மண் மூட்டையை வச்சு அமுக்கிறதும், அதுக்கடுத்ததாக காசு நோய் பிரெயினுக்கு பரவச்சுன்னா பிரெயினில் கரண்ட் ஷாக் கொடுக்கறதும், இந்த மாதிரி கொடுமையான ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் என்னதான் ஆபத்தாக இருந்தாலும் அதை விட்டால் அவங்களுக்கு வேறு எந்த ஒரு வழியுமே இல்லை. இந்த சானிட்டோரியம்லேயே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். உணவுகள் கூட இந்த சானிட்டோரியம்ல தயாரிப்பாங்க. இந்த சானிட்டோரியம் உள்ளே இருந்து வெளியில் யாராலையும் வர முடியாது. அதே மாதிரி தான் வெளியில் இருந்து இந்த சானிட்டோரியம் உள்ள யாராலையும் போக முடியாது. அந்தளவு பாதுகாப்பான ஒன்று தான் இந்த சானிட்டோரியம். அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் ரொம்பவே ஆபத்தாக இருக்கும்ன்றனால தான் பாதிக்கப்பட்டவங்கள தனியாகவும் பாதிக்கப்படாதவங்கள தனியாகவும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. சப்போஸ் அதையும் தாண்டி இந்த சானிட்டோரியம்குள்ளே யாராச்சும் போனாங்கன்னா 10ல் இருந்து $15,000 வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. 1961 இதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சக்கப்புறம் இதை டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது 1961 பார்த்தீங்கன்னா பாடி ஷூட் அப்படின்ட்டு ஒன்று பண்ணுவாங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்கள யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி ரகசியமாக ஒரு டனலுக்குள்ளே கூட்டு போய் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புதைச்சி வைப்பாங்க. அதுதான் பாடி ஷூட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த டனல் பார்க்கவே பயமாக இருக்கும். ஒரு பக்கம் சுலபாகவும் இன்னொரு பக்கம் படிக்கட்டு வச மாதிரி இருக்கும். சரியான முறையில் அடக்கம் பண்ணாதனால தான் மேபி இந்த பிளேஸ் ஹாண்டட் பிளேஸாக மாறி இருக்கலாம். சரியா இந்த ஹாஸ்பிட்டல் திறந்து மூடுறதுக்குள்ள 6000 பேர் இறந்ததா சொல்கிறாங்க. இந்த வழியாக போனவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கதவு மூடி திறக்கிறதாகவும் யாரோ ஒருத்தவங்க பேசுகிறதாகவும் குழந்தைகள் அழுகிற மாதிரியும் நிறைய சவுண்டுகள் கேட்குதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. சில சமயம் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்ததாக எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த வேர்ல்டு மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸில் பேர் போன வேவரிக் ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்
ஒரு ஷேடோவை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் இல்லை, இந்த மொட்டை ஹாஸ்பிட்டல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷேடோ அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிகிறதா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசிட்டு வராங்க. அதுக்கு அடுத்ததா அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ரூம் ஒன்று இருந்துச்சு. அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு நாய் ஒன்று இருந்ததா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாய் பார்த்தீங்கன்னா அடுத்ததா ரூமை விட்டு வெளியிலையும் வரலையா. ரூம்குள்ளே போய் பார்த்தப்ப ரூம்குள்ளேயும் இல்லையா. அந்த நாய் எங்கே போச்சுன்ட்டு அங்கே வந்த யாருக்குமே தெரியலை. நீங்கள் இப்போ கூட மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ்ன்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வேவரி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல என்னமா வரும். இன்னைக்கான வீடியோஸ் முடிஞ்சு. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.